ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் புவிஹாரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூதுவளை ரசம். தூதுவளையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாரத்துக்கு 4 முறை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம தூதுவளை ரசம் குடிக்கிறதுனால சளி, இரும்பல், காய்ச்சல், மூச்சு திணறு இதெல்லாம் சரியாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃபஸ்ட்டு தூதுவளையை எடுத்துக்கலாம். தூதுவளை இலையை பாருங்கள், நிறைய முள் இருக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். 3-4 தடவை அழுக்கலாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தூதுவளையை. குழந்தைங்களுக்கு சளி அதிகமாக இருக்கும் போது தூதுவளை இலையை நல்லெண்ணெயில் காய்ச்சி ஒரு பாலாடை போடுவாங்க. அப்படி இல்லைன்னா சாறு எடுத்து ஒரு பாலாடை போட்டு விடுவாங்க சளி சரியாகிறதுக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஜாரில் நான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். நைஸாக அரைக்கணும்னு வேணாம், நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. 15 பல்லு பூண்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கிறேன். கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 கையளவு கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா உடச்சி புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு புளி ஆட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு புளிப்பு தன்மை வேணும்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஆட் பண்ணால் தூதுவளை தன்மை எடுத்துக்காது. இப்போ நம்ம அரைச்ச விழுதியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இடித்த பூண்டையும் ஆட் பண்ணலாம். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகு சீரகம் தூள் வீட்டில் ரெடி பண்ணது 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். இது மற்ற ரசம் மாதிரி டக்குன்னு கொதிச்சதும் ஆஃப் பண்ணக்கூடாது. தூதுவளை ஆட் பண்ணதுனால கொஞ்சம் 5 நிமிஷம் கொதிக்கணும். லைட்டாக கொதி வந்ததும் நம்ம வீட்டில் ரெடி பண்ண ரசம் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுறேன் 5 நிமிஷம். தூதுவளை எல்லாம் நல்லா குக் ஆகிட்டு வரணும். 5 நிமிஷம் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தூதுவளை ரசம் ரெடி. இது நீங்கள் சூப்பாகவும் எடுத்துக்கலாம், ரசமாகவும் எடுத்துக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.